ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என் நண்பர்களுக்கும் அன்பான வணக்கம். இன்று நாம் சொல்ல போகிற கதை பேர் நல்ல பழக்கங்கள். ஒரு சின்ன ஊரில் சைந்தவி என்று ஒரு சிறுமி இருந்தார். அவள் தினம்தோறும் அகஸ்திய பள்ளிக்கு செல்வார். வாகிதா மிஸ் சொல்கிற நல்ல பழக்கங்களை கவனமாக கேட்பா. ஒரு நாள் அவங்க மிஸ்ஸு, குழந்தைகளே, நம்ம நாட்டை சுத்தமாக வச்சுக்கணும், குப்பையை குப்பை தொட்டியில் போட வேண்டும் சொன்னார். அடுத்த நாள் சைந்தவி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பார்க்குக்கு வந்தா. அங்கே விளையாடி கொண்டுக்கிட்டு இருந்த போதே சுபி ஒரு சாக்லேட் பேப்பரை சாப்பிட்டு தரையில் போட்டார். அதை பார்த்து சைந்தவி என்ன சொன்னான்னா, சுபி சாக்லேட் பேப்பரை தரையில் போடக்கூடாது, சாக்லேட் பேப்பரை குப்பை தொட்டியில் போட வேண்டும் சொன்னார். இதை சுபி சாக்லேட் பேப்பரை உடனே குப்பை தொட்டியில் போட்டார். இதை பார்த்த மற்ற குழந்தைகளும் அவங்கவுங்க குப்பையை குப்பை தொட்டியில் போட்டார்கள். நம்ம சுத்தமாக இருந்தால் வீடு, பள்ளி மற்றும் நம்மளும் சுத்தமாக இருப்போம். வாழ்க தாய்நாடு, வாழ்க தாய்நாடு, வாழ்க தாய்நாடு, வளர்க தமிழ். ஜெய்ஹிந்த். நன்றி. தேங்க்யூ சைந்தவி செல்வகுமார்.